இப்படி எழுதுறதுனால தான் இந்த சட்டங்கள் எல்லாம் வந்து தடவி கொடுக்கிற மாதிரி வருடி கொடுக்கிற மாதிரி இருக்கே தவிர அச்சுறுத்தல் ஏற்படுத்துற மாதிரி இல்ல. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஒரு கவர்மெண்ட் எதுக்கு தேவையோ அதை நிறைவு செய்யற வகையில சவுக்கையை தூக்குது இஸ்லாம். என்ன சொல்றது? குற்றவாளி விஷயத்துல கருணை காட்டாதே, சட்டத்தை போட்டியில எல்லாருக்கும் எதிராக அந்த சட்டம் இருக்குது, எவன் தப்பு செஞ்சாலும் கடும் தண்டனையை கொடு அப்படின்னு சொல்லி இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஏன்னா நல்ல விளைக்கிற தண்டனை கொடுக்கறதுனால விலங்கு நம்ம போன தகப்பனார் உசுறு திரும்பி வந்துருமா? எதுக்கு தண்டனை கொடுக்குறோம்? அவனுக்கு பயம் வரணும், எனக்கு மனம் குளிரணும், இதான் மேட்ரு. அப்ப இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நம்ம ஒவ்வொரு குற்றத்தை இஸ்லாம் எப்படி பாக்குதுன்னு பாருங்களேன். ஒரு திருட்டுக்கு என்ன தண்டனை நம்ம நாட்டில், உலக நாடுகள்ல என்ன தண்டனை? அது தண்டனை சொல்லவே இயலாது. இதெல்லாம் தண்டனையா? தண்டனைன்னு சொல்ல இயலாதுங்கிற நம்மளா சொல்லல, அதுக்கு பேரே வச்சுக்கிறாங்க. எதுக்கு பேரு? ஜெயிலுக்கு பேர் வச்சுக்கிறாங்க. மாமியா வீட்டுக்கு, மாமியா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படி அந்த கிரிமினல் குற்றவாளிகள் எல்லாம் அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க? சிறைச்சாலைக்கு பயம் வர வேணாமா? தமாஷா என்ன பண்ணிக்கிறாங்க? மாமியா வீட்டுக்கு போயிட்டு வர்றீங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? மாமியா வீட்டுல இருக்கிறது கூட மணி அடிச்சா சோறு கிடைக்காது, அங்க கிடைக்கும். டயத்துக்கு கரெக்டா சாப்பாடு கிடைக்கக்கூடிய ஒரே இடம் அது ஜெயில் மட்டும்தான். வேற எங்கேயும் டயத்துக்கு சாப்பாடு கிடைக்காது. காலையில 6 மணிக்கெல்லாம் சாப்பாடு கிடைச்சிடும். அது மாதிரி நைட்டு 6 மணிக்கே நைட் சாப்பாடு கிடைச்சு போயிடும். 12 மணிக்கெல்லாம் பகல் சாப்பாடு ஒடியாந்துடும். அந்த மாதிரி எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா என்ன இருக்குது, உழைக்காம நமக்கு சாப்பாடு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி இன்னும் நிறைய வசதிகள், வாரத்துக்கு ஒரு சினிமா, அதுக்கப்புறம் போர்வை, ஜம்காலண்டு, சுண்டல், என்ன எல்லாமே கிடைக்கும், என்ன வேண்டாலும் கிடைக்கும். விளங்குதா? கொஞ்சம் காசு பணம் வச்சுக்கிறவனா இருந்தா அங்க ஒரு செட்டப் பண்ணிட்டு வெளியே கூட வந்து உள்ள போயிடலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு பயத்தை உண்டாக்குமா? உண்டாக்காது. உண்டாக்காதுன்னு நம்ம மிகைப்படுத்தி சொல்லல. ஏன் சட்டம் தான் இருக்குது, ஏன் திருட்டு நடக்குது, அதிகமாயிட்டு இருக்கு. நாட்டில் திருட்டு கூடிட்டு இருக்கா, குறைஞ்சிட்டு இருக்கா? நாகரிகம் வளர வளர நல்ல செயல்கள் தானே அதிகரிக்கணும். நாடு சுதந்திரம் அடையும் போது நடந்த திருட்டுகளை விட இன்னைக்கு திருட்டுகள் கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா? கூடி இருக்கிறது. அன்னைக்கெல்லாம் திருட்டு ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா இருந்துச்சு. ரொம்ப கம்மியா திருடு சின்ன ஒரு செக்டர் தான் இருப்பாங்க, அதே ஒரு தொழிலா பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாரும் திருடுறான். படிச்சவன் அவன் எல்லா பேரும் என்ன செய்யறான்? திருடுறவன் வந்து எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. ஏன் அதிகமாயிடுச்சு? அவன் பார்த்தான், ஏற்கனவே திருடங்களுக்கு 1948 இருந்து பாக்குறான் என்ன பண்ணாங்க பார்த்துட்டு, நம்மளும் போனா திருடன் ஆகிடலாமே, கஷ்டப்படாம சோறு கிடைக்குமே, புடிச்சா கூட என்ன 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் சோத்து கேரண்டியா போயிடுதுல. நம்ம திருடும் போது கையங்காலமா பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா அப்ப என்ன நடக்கும்? 6 மாசம் சம்பாதிக்க வேண்டியது இல்ல, ஜெயில சோறு கன்ஃபார்ம் முடிஞ்சு வச்சுல. 1 வருஷத்துக்கு சோறு கன்ஃபார்மா போகுதுல. அப்ப திருடுவான்ல, பசிக்கு திருடும்போது என்ன செய்வான்? நம்ம திருடுவோம், மாற்றினா 1 வருஷம் சோறு போடுவாங்க. அப்படி நினைச்ச திருடுவானா? திருடுல நிப்பாட்டுவானா? அதான் நடக்குது. நீ பேப்பர்ல பாத்தீங்கன்னா 50 தடவை திருடியவர் மீண்டும் கைது, 74 தடவை கைது செய்யப்பட்டவர் மீண்டும் கைது வருதா இல்லையா? 70 தடவை திருடியவர் மீண்டும் கைதான். அப்ப 70 தடவை பிடிச்சி உள்ள போட்டுருக்காங்க. அவனுக்கு இந்த தண்டனை வந்து ஒரு திருத்தத்தையும் பயத்தையும் உண்டாக்கல. 71வது தடவை திருடுறான்டா, என்ன அர்த்தம்? 70 ரெக்கார்ட்ல உள்ளதுதான், அன்றிக்கார்ட நிறைய திருடிருப்பான். இந்த 70 தடவை திருடினவன் மீண்டும் கைதுங்கிறான, 70 தடவை போலீஸ்ல மாட்டிருக்கிறான் அர்த்தம். மாட்டாம 700 தடவை திருடி இருப்பான். அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. 70 தடவை நீ மாட்டிருக்கிறீங்களா, 70 தடவை பிடிச்சிருக்கிறீங்களா, 70 தடவை ஜெயில அடைச்சிருக்கிறீங்களா, 71வது தடவை ஏன் திருடுறான்? அடுத்தவனுக்கு பயம் உண்டாவது கேட்டுப்பா, பிடிக்கப்பட்டவனுக்கே பயம் வர மாட்டேங்குது. நீங்க வச்சுக்கிற சட்டங்கள்னால என்ன வர மாட்டேங்குது? யாரு மாட்டினாலும் அவனுக்கே பயம் வர மாட்டேங்குது. அப்ப இது சரியா? இது ஏன் ஒருத்தர் கவனிக்காம இருக்குது? உலகமே கவனிக்கலையே. உலகத்துல யாருக்கும் விளங்காத ஒரு விஷயம் இஸ்லாம் சொல்லுது, இது சரி வராது. ஒண்ணு, குற்றம் குறையல. ரெண்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொருளாதார கணக்கு எடுத்தா நாட்டுக்கு எவ்வளவு நஷ்டம்? திருடு நம்மகிட்ட, அவனுக்கு சோறு நம்ம காசுலையா? என்னங்கிற நம்ம காசை திருடிட்டு போயிருக்கிறான். அவனுக்கு சோறு எங்க இருந்து கொடுக்கப்படுது? நம்ம வரி பணத்துல இருந்து. நம்மிடம் இருந்து சட்டைக்கு வரி, பேனாக்கு வரி, பென்சிலுக்கு வரி, கம்ப்யூட்டருக்கு வரி, டிவிக்கு வரின்னு எங்கள்கிட்ட வாங்குவீங்க. அந்த காசை வச்சு எங்கள்கிட்ட திருடினவனுக்கு சோறு போடுவீங்களா? அப்ப அவனுக்கு சோறு, அவனுக்கு தங்குற இடம், அவனுக்கு தேவையான வசதி, அவனை பாதுகாக்கிறதுக்கு நம்ம வரியில சம்பளம் வாங்கக்கூடிய ஜெயிலர்கள், போலீஸ் பாதுகாப்புகள் நம்ம செலவுல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது. அப்ப ஒருத்தன் திருடிட்டான்னு சொன்னா அவனுக்கு 6 மாசம் தண்டனை கொடுத்தாங்கன்னு சொன்னா, ஒரு சிறைச்சாலையில் உள்ள ஒரு கைதி மாசம் ஒண்ணுக்கு 20,000 ரூபாய் அரசாங்கத்துக்கு செலவு வைக்கிறான். ஒருத்தனுக்கு ஜெயில போட்டீங்கன்னா சோறு, அவனுக்கு செக்யூரிட்டி,
அதுக்கு எத்தனை பேர் இருக்கான சம்பளத்தை பங்கு வைக்கணும்ல. ஒரு 40 ஜெயிலர் அதிகாரி அவன் இருந்த அந்த கட்டணம், போக்குவரத்து, வாடகை, அதுக்கு கரண்ட், போக்குவரத்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு கைதிக்கு நம்ம காசு எவ்வளவு செலவாகுது? 20,000 ரூபாய் மாசம் செலவாகுது. அப்ப 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு வச்சான்னா என்ன ஆச்சு? 2.5 லட்சம் ரூபாய் நம்ம கொடுக்குறோம். ஒருத்தர் நம்மகிட்ட திருடினான்னா நம்ம காசுல இருந்து 2.5 லட்சம் ரூபாய் அரசாங்கம் திருடலாம். அவன் ஒரு தடவை திருடு 10,000 ரூபாய். அரசாங்கம் நம்மகிட்ட எவ்வளவு திருடிக்கிறான்? 2.5 லட்சம் ரூபாய் திருடி அவனுக்கு மறுபடியும் கொடுக்குறான். இந்தா இதையும் வச்சுக்க. இது என்னங்க? இது என்ன சட்டமா இது? இதனால என்னத்துக்கு இந்த சட்டம்? கவர்மெண்ட் எதுக்கு உருவாக்குனீங்க? இஸ்லாம் என்ன பண்ணுது? இதுக்கு ரொம்ப சிம்பிளா லேசான ஒரு வழியை சொல்லி தருது. திருடுறானா மணிக்கட்டு வரைக்கும் கையை வெட்டு. அதுக்கான திருடுறாண்டா ரெண்டா பிரிக்குது. திருடுறாண்டா சோத்துக்கு இல்லாம முட்டையை திருடுறவன், ரொட்டியை திருடுறவன் திருடம் கிடையாது. சோத்துக்கா பசிக்குது, ஒரு வாழைப்பழம் திருப்பி ஓடி போயிட்டான், இவனெல்லாம் முடிச்சு கையை வெட்டுறது இல்ல. ஒரு பண்ணுக்கு பசிக்கிறன்னு சோறு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பண்ணு தொங்குது கடையில, ஊருக்கு ஓடி போயிட்டான். இவன்லாம் கொண்டு பண்ண கொண்டு வீடா கட்ட போறான், கொண்டாடி நகை வாங்கி போட போறான். இவனெல்லாம் திருடம் கிடையாது. இவனை 2 தட்டு அனுப்பி விட்டுற வேண்டியதான். திருடுங்கிறது யாருன்னு கேட்டா அது சேர்க்கிறதுக்காக வேண்டி. இந்த மாதிரி இல்லாம கொள்ளடிச்சா நிறைய இருக்கு, சம்பாரிச்சா 100 ரூபாய் கிடைக்கும், ஒரு வீட்டுல நுழைஞ்சிட்டு வந்தா 1 லட்சம் ரூபாய் கூட கிடைக்கும், 10,000 கூட கிடைக்கும். இது மாதிரி செய்யறவனுக்கு பேர் தான் எது? திருடன். இந்த மாதிரி ஒரு வேலையை ஒருத்தன் செய்வானையானால் அவனுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இது வரைக்கும் கையை வெட்டுங்க, ஆம்பளை திருநாள் வெட்டுங்க, பொம்பளை திருநாள் வெட்டுங்க, திருட்டுக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கொடுக்காது, மன்னிப்பும் கொடுக்காதீங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இப்ப இப்படி செய்யறதுனால என்ன ஏற்படும்? ஆனா எல்லாரும் பாக்குறாங்க, இன்னும் கைய போய் வெட்டுறாங்க. அவனுக்கு எதை பாக்குறான்? கைய போய் வெட்டுறான்னு தான் பாக்குறானே தவிர எதை பார்க்க மாட்டேங்கிறான்? இவன் என்ன செஞ்சான்? அடே, அடுத்தவனுடைய ரைட்ல போய் நீ எப்படி கை வைக்கிற? அவனுக்குன்னு ஒரு வீடை வைத்துக் கொண்டு, அவனுக்குன்னு ஒரு பீரோ வைத்துக் கொண்டு, அவனுக்குன்னு ஒரு சாவி வைத்துக் கொண்டு, அவனுக்குன்னு ஒரு நகையை வைத்துக் கொண்டு அவன் உரிமையை பாதுகாத்துட்டு இருக்கிறான். அதுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு உடைச்சுக்கிட்டு ஒரு எடுத்துட்டு போவாரான். அது நமக்கு மனசுல வரணுமா? கை மனசுல வரணுமா? அடே, ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பான், உழைச்சிருப்பான், பாடுபட்டிருப்பான், யார்கிட்ட கடனை வாங்கி வச்சிருப்பான், இன்னொருத்த நகையா கூட அது இருக்கும், அடமானம் கொண்டா வச்சிருப்பாங்க. ஆனா மக கல்யாணத்துக்கு வச்சிருக்கிறேன், இதை பாதுகாப்பா நீங்க வச்சுக்கிறீங்கன்னு கூட சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பான். மகளுக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக வேண்டி இதய ஆபரேஷனா இருக்கு, 2 லட்சம் ரூபாய் வேணும், சிறுக 50,000 ரூபாய் வரைக்கும் சேர்த்து வச்சிருப்பான். 1.5 லட்சம் ரூபாய் எப்ப சேருதோ அப்ப ஆபரேஷன் பண்ணிக்கணும்னு இருப்பான். அப்ப அந்த மாதிரி ஒரு சேர்த்து வச்ச பணத்தை போய் நீ புகுந்து உள்ள நுழைஞ்சு எடுத்துட்டு போவேன்னா உனக்கு நாங்க என்ன பண்றது? அப்ப எந்த நிலையில இருந்து பார்க்கணும்? பறி கொடுத்தானே அவன்கிட்ட போய் கேட்கணும். இந்த சட்டம் எழுதுறவங்க கேட்கணும், இதுக்கு என்ன கொடுக்கலாம்? யார்கிட்ட போய் கேட்கணும்? இந்த பாதிப்பு இருப்பான்லங்க, ஆபரேஷனுக்காக சேர்த்து வச்சிருப்பானே அவன்கிட்ட கேட்கணும். ஏன்டா இந்த உன்ட்ட எடுத்துட்டு போனான்ல அவனை என்ன செய்யணுங்கிற? 6 மாசம் சோறு போட்டு சொல்லுவானா? அவன் சொல்ல மாட்டானே. பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில் சேர்த்து போட்டு கடன் வாங்கிட்டு வருவான், பிப்பேர் அடிச்சு ஓடி போயிருவான். அவன்கிட்ட போய் கேளு என்ன செய்யணும்? திருடனை என்ன செய்யணும்? யார்கிட்ட கேட்கணும்? திருட்டு கொடுத்தவன்ட்ட கேளு. இவன் என்ன பண்றான்? திருட்டு கொடுக்காம, திருட்டு கொடுக்க முடியாத இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு பேப்பர்ல சட்டம் எழுதுறான். இதனால என்ன நன்மை? ஒழிய மாட்டேங்குது. அப்ப இஸ்லாம் என்ன பார்க்க சொல்லுது? நீ எதுக்கு அதை பாக்குற? கையை எதுக்கு பாக்குற? நீ என்ன பார்க்கணும்? என்ன செஞ்சான்னு பாரு. ஒரு தடவை வெட்டு. நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்படி வெட்டிக்கிட்டு இருந்தா எத்தனை பேர் கை இல்லாம போயிருவான்? அப்படிலாம் போகவே மாட்டான், போகவே மாட்டான். ஒருத்தனுக்கு வெட்டு, எல்லாரும் லைவ்ல விடு. நாட்டில் உள்ள எல்லா தொலைக்காட்சியும் நினைச்சேனே இத்தனை மணிக்கு கை வெட்ட போகிறோம், அதை எல்லாரும் பாருங்கள் சொல்லி அனைத்து தொலைக்காட்சியிலையும் நேரடி ஒளிபரப்புல விடு. எல்லாரும் அதெல்லாம் நிப்பான், ரிமோட்டை மாத்திருவான். இந்த மாதிரி பார்க்க ருசியா இருக்கு எல்லாத்துக்கும். அது என்ன செய்வான்? அப்படியே அங்க வந்துருவான். சீரியல் கிரியல் எல்லாமே போயிடும். எல்லாம் அதை பார்ப்பான். வெட்டி சொக்குன்னு உழுவுற பார்த்தோம்னா திருடுனா நமக்கும் போயிடும். அப்ப கைகள், அந்த ஒரு கை தான் வெட்டப்படும். ஒருத்தனுக்கு வெட்டி அதை பப்ளிஷ் பண்ணினால் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு எவனை வெட்ட வேண்டிய நிலை வராது. கொஞ்சம் நாளைக்கு பிறகு என்ன செய்யலாம்? மறந்துடும். டிவில நிகழ்ச்சி மறந்து போயிரும்ல, அப்ப லேசா ஒருத்தன் மறுபடியும் ஆரம்பிக்கும், ஒரு வெட்டு அடுத்தவனை வெட்டு. அப்ப இப்படி செய்யறதுனால ஜெயில வைக்கிற பொருளாதார செலவு இல்ல, நம்ம